இவங்கெல்லாம் தளபதி கூட எப்படிதான் போட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரியல. தளபதி விஜய் சிஎம் ஆறதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியா இப்படி எல்லாம் பேசிட்டு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் கூட போய் போட்டோ எடுத்த 2 பேரை பார்க்கலாம். செகண்ட் பிளேஸ்ல ஆக்டர் கருணாசனா தான் இருக்காரு. தளபதி விஜய் சிஎம் ஆறதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியா பல விமர்சனங்களை பேசிட்டு விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தான். அவர் தான் முதலமைச்சர். இப்ப இது எவ்வளவு பெரிய காமெடின்னு மக்களுக்கு தெரிஞ்சிச்சுல. அரசியல்வாதியா விஜய் பெரியாளா உதயநிதி? உதயநிதி தான் பெரியார். அந்த நடிகருக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்த்தினது. சிஎம் ஆனதுக்கு பிறகு அவருக்கு நேர்ல சந்திச்சு பொக்கே கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது காரணம் கேட்காத அரசியல். ஃபர்ஸ்டா தளபதி விஜய் பத்தி யார் பேசினாலும் நான் ஏத்திருப்பேன். ஆனா இவர் பேசுனா நான் ஏத்துக்கவே முடியாது. அது ஏன்னா நாசா சாரே ஒரு மேடையில சொல்லிருப்பாரு, படுத்த படுக்கையாய் கிடந்த என்னுடைய மகனை எழுந்து நடக்க வைத்தவர். என்ன சொல்றாரு, நாசா சாரோட பையன் உடம்பு சரியில்லாத போது தளபதி விஜய் அவர் கூடவே இருந்து கோமால இருந்தானே நான் எழுந்து நடக்க வச்சிருப்பாரு. ஆனா அதையும் பொருட்படுத்தாம அரசியல் ரீதியா தளபதி விஜய்க்கு அகைன்ஸ்டா பிரச்சாரம் பண்ணிருப்பாரு. வெறும் பிரபலமாக இருப்பவர்கள் மட்டுமே போதும் ஒரு கட்சி ஆரம்பித்திருப்பார். ஆனா அதுக்கப்புறம் தளபதி விஜய் நேர்ல சந்திச்சு வாழ்த்துக்கள் சொல்லி அவர் கூட நின்று போட்டோ எடுத்திருப்பாரு. அவ்வளவு ஈஸியால இந்த உலகத்துல நம்மள வாழ விட்டுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல நிரந்தர எதிரி நிரந்தர நண்பனும் கிடையாதுன்னு நல்லாவே தெரியுது. நீங்க தளபதியோட நிரந்தர நண்பனா இருந்தா வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெட்டாட கமெண்ட்ல சொல்லுங்க.